நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஆதி ஸ்வேதா அப்படிங்கிற விஷயம் போயிட்டே இருக்கு. நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம நேயர்களுக்காக என்னதான் நடந்தது, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி அவங்க வீட்டில் போய் பேசுனதுக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்கல. ஸோ அவங்க எனக்காக வீட்டை விட்டு வந்து தான் நாங்கள் 2 பேரும் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு 2 பேரும் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஸோ 2 பேரும் ஒன்றா தான் க்ரோ அப் ஆனோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு திடீர்னு தெரியல. இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வரல. ஸோ அதான் சொல்லியிருந்தேன் லைஃப்பில் ஆடி மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்போ இல்ல முடியும் அம்மா வீட்டுக்கு போறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல ப்ரோ. அம்மா அம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு போகிறது தப்பு பிரச்சனை. இல்லை, அங்கேயே இருக்கிறது தானே தப்பு. இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ம். திருமணம் ஆனதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க காமிச்சிருந்தீங்க, நான் பார்த்தோம். அதெல்லாம் ஒண்ணும் காமிக்க தேவையில்ல. இப்ப திருமணம் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியாதுல்ல. கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்கும் தெரியல. அவங்க அம்மாக்கு தெரியுமா? அவங்க அம்மாக்கு தெரியும். எங்க வீட்ல ஒரு பொண்ணு வராங்கன்னா எப்படி தெரியாம இருக்கும். ஸோ அவங்க ஓகே. வீட்டுக்கு தெரியும். 2வது இந்த மீடியா ஃபீல்ட்ஸ்ல தெரியும். ம். ஷூட்டுக்கு போற இடத்துல விஜய் டிவி. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நாங்க ம். 2 பேரும் மேரிட், நாங்க 2 பேரும் தனியா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க ஸ்வேதாவை தெரிஞ்சா ஆதி தெரியும், ஆதி தெரிஞ்சா ஸ்வேதா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி இப்ப அவங்க விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பட் அது நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன காரணம் ரீசன் சொன்னா இப்போ ஓகே நம்ம சரி பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஓகே உனக்கு கால் வலிக்குதா கை வலிக்குதா ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சொல்யூஷன் நான் பார்ப்பேன். ம். பட் எதுவுமே சொல்லாம ரீசனே சொல்லாம போய் அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டா என்னன்னு தெரியும். அதில் இப்போ வந்து ரீசெண்டாக கூட நான் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பாஸ்ட் இருக்கு, கேஸ் இருக்கு அப்படின்னா கேஸ் இருக்கவங்கலாம் ஃபேமிலியே இருக்கக்கூடாதுனா இந்தியாவில் மொத்தம் லட்சக்கணக்கான பேருக்கு ஃபேமிலியே இருக்காது. இல்ல எனக்கு புரியல. என்ன கேஸ்? உங்க மேல கேஸ் இருக்கா? ஒரு ரயில்வே போலீஸ் கேஸ். ஓகே ஓகே. எதனால? அது வந்து அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஓகே. அது வந்து ஒரு பொய் வழக்கு, அது கோர்ட்ல இருக்கு. ஸோ அது வந்து 5 இயர்ஸ் நடந்த முன்னாடி பிஃபோர் நடந்த ஒரு பாஸ்ட், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்ட் வச்சு யாரும் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அதான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ப்ரப்போஸ் பண்ணேன். இல்ல உங்க மேல கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க உங்களை லவ் பண்ணாங்களா? ஆமா அது சொல்லியிருந்தாங்க. ஐ லவ் யூ சொன்னேன். ஓ. அந்த அந்த டீட்டெயில் சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ண. அதுக்கப்புறம் தான் இது பண்ணல. இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கல. ம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டை விட்டு வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டோம்.